पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 514வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது சத்யதீ என்பதாகும். யாருக்கு உண்மையான அறிவோ அவர் சத்யதீ. அநியாயமாக இருக்க பொய்யான அறிவு கூட இருக்குமா? ரொம்ப பேருக்கு பொய்யான அறிவோடு இருப்பாங்க. தாங்களும் பொய்யான அறிவு இருப்பாங்க, மற்றவங்களும் பொய்யான அறிவை சொல்லுவாங்க. நம்ம அரசியல்வாதிகளை பாருங்களேன், புதுசு புதுசாக சொல்லுவாங்க. அவங்க பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் உண்மை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. நான் இன்ஜினியரிங் கல்லூரியில் பயிலும் பொழுது, ஆச்சா உங்கள் கதை ஆரம்பிச்சிட்டியா? கதை இருந்தால் தான் நல்லது, கேளுங்க. பொறியியல் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது முதல் 2 ஆண்டுகள் மதுரையில் சுப்பிரமணியபுரம் என்ற இடத்திலிருந்து கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்தேன். அப்போது டிவிஎஸ் டவுன் பஸ் 5ஆம் நம்பர் பஸ்ஸு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி அது ஒரு 3 நிமிடத்தில் வந்துடும் நான் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு. அங்கிருந்து நாங்கள் கல்லூரி பஸ்ஸுக்கு போயிட்டு கல்லூரி எல்லையில் விடுவாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும். அப்படி அந்த 2 ஆண்டுகள் படித்தேன். அதில் முதல் ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் லெக்சர் தனபால் சாருடைய லெக்சர், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி கிளாஸ். அன்றைக்கி ஆடி மாதம், கிருத்திகை வேறு. அதனால் திருப்பரங்குன்றத்துக்கு நிறைய பக்தர்கள் போகிறாங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்லேயே வண்டி ஃபுல்லாகிடும். அதனால் டபுள் விசில் அடிக்கிறார் நடத்துகிறார். வண்டி போயிட்டே இருக்கு. சாதாரணமாக 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்தால் 8:45க்குள்ளே போய்டும் திருப்பரங்குன்றம் எங்கள் கல்லூரி ஸ்டாப். அங்கேருந்து உள்ளே நடந்து போகிறச்ச சரியாக இருக்கும். கிளாஸுக்கு 9 மணிக்கு கிளாஸ் தொடங்கச்சே போயிடலாம். அன்றைய தினம் 9 மணி திருப்பரங்குன்றத்துலேயே சுப்பிரமணியம் ஸ்டாப்லேயே ஆகிடுச்சு. அத்தனை பஸ்ஸுகள் போயிட்டு பஸ்ஸே வராது போல் இருக்கு. சரி, இன்றைய தினம் ஒரு அவருக்கு அட்டண்டன்ஸ் இல்லை, ஒரு நாள் காலை வேலை அட்டண்டன்ஸ் கட் அப்படின்னு நான் கொஞ்சம் கவலையோடு இருந்த பொழுது என்னை அடிக்காத குறையாக ஒரு கார் வந்துருது, ஃபியட் கார். அதை ஓட்டி கொண்டு வந்தவர் கிஷோர், நம்ம கிளாஸ்மேட். சுரேஷ் இருந்தார். ஏறுடா காரில் என்னாங்க ஏறினேன். சரி, இது சீக்கிரம் போயிடலாம், ஒரு 1/4 மணிக்குள்ளே. அப்படி இன்றைக்கி லேட் ஆகாதுன்னா
அந்த கார் திருப்பரங்குன்றத்தை நோக்கி போகிறதுக்கு மேலே மதுரையை நோக்கி திருப்பி விட்டான், என்னை உட்காந்து வச்சுட்டு. எதுக்குப்பா அப்படி திருப்பதின்னு கிஷோரை கேட்டேன். எல்லாம் ஒரு காரணமாக தான், நீ பேசாமல் வா. இல்லைப்பா அட்டண்டன்ஸும் போயிடுது, லேட் ஆகிடுது. அதுக்கு தான்ப்பா, நீ தனபால் சாருக்கு பெட்டு ஸ்டூடெண்ட், அனலிட்டிக் ஜாமெட்ரி புலி. உன்னோட போயிட்டா லேட்டானாலும் விட்டுருவார். நீ போக மாட்டேங்கிற, சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன்னு. அங்கே போனாங்க சில 2-3 கேட்ஸ். அப்போல்லாம் வந்து கேசட்டில் இசைத்தட்டுகள் வரும், அதெல்லாம் வாங்கினாங்க. வாங்கி திருப்பி மெல்ல தள்ளி 9:49 இன்னும் 10 மணி தான் கிளாஸ் இருக்குது. அப்போ கொண்டு வந்து விட்டாங்க கிளாஸ் காலேஜுக்குள்ளே. சரின்னு தயங்கி போனோம். 3 பேரும் போகிறோம். அவர் கேட்டார், ஏன் லேட்டுன்னு கேட்டார். இல்லை சார், அவர் கேட்டால் என்ன சொல்லணும் முன்னாடியே சொல்லியிருந்தார் குஷி அவர்கிட்ட. கேட்டால் டயர் பஞ்சர் ஆகிடுது, அதை மாற்றி போடுறது லேட் ஆகிடுதுன்னு சொல்லி. சரின்னு சரிதான், காலேஜ் வாத்தியார்ட்ட போய் சொல்கிறது தப்பு இல்லைன்னு. அவர்கிட்ட ஏன் லேட்டுனா டயர் பஞ்சர் ஆகிடுது. 3 பேர் இருக்கோம். அப்படியா, இங்கே வாரினார். என்னை மட்டும், கருணாகரன் நீ மட்டும் வாரினார். மற்ற 2 பேர் எட்டி பார்த்து அங்கேயே இருங்கன்னார். அவர்கிட்ட ஒரு வழக்கம், சின்ன சின்ன பேப்பராக மடித்து வச்சுருப்பார் பையில். அதில் ஒரு சின்ன பேப்பரை கொடுத்தார். இதில் எந்த டயர் பஞ்சர் ஆகிடுதுன்னு மார்க் பண்ணி கொடுத்தார். இதுக்கு இப்படி கேட்குறான்னு எனக்கு தெரியல. அப்படி திரும்பி, அங்கே என்ன பார்வை, இந்த டயர் எந்த டயர்னு தெரியாது அவனுக்கு. சரி சார் அப்படின்னு பகவானை பிரார்த்திச்சுட்டு, நான் சொல்கிற டயரே இருக்கணுமே நினச்சிருந்து சும்மா டிரைவருக்கு கீ டயரை மார்க் பண்ணி கொடுத்தேன். வாங்கி வச்சுட்டார். கிஷோர் எந்த டயர்னு கேட்டார் அவர். இப்போ தான் அவருடைய சூழ்ச்சி புரிஞ்சுது. கிஷோர் என்ன பார்த்தா, அவன் என்ன பார்வை, எந்த டயர் எழுது போடு காமின்னு படத்தை அப்படின்னு கொடுத்தார் பேப்பர். அவன் கிஷோர் என்ன பண்ணினா, அவருக்கு தெரிஞ்ச கடவுள்லாம் வேண்டினா பொய்க்கு பெருமாள் துணையாக வருவாரா, அவன் அதே டயரை போடாமல் வேறு டயரை போட்டான். அதுக்கு லெஃப்ட் எண்டு கார்னர் டயர். சுரேஷ் அவன் ஒரு டயரை போட்டான். 3 எடுத்து ஒற்றையாக போரில். கருணாகரன், சுரேஷ், இது கிஷோர் 3 வந்தது ஒரே கார். பஞ்சர் ஆனது 3 டயர்கள். ஒருத்தன் ஒரு டயர் சொல்கிறான், இன்னொருத்தர் சொல்கிறான். ஏன் இது மாறி மாறி சொல்கிறாங்கன்னா, அவங்க பொய் சொல்கிறதுனால. உண்மை மாறாது, பொய் மாறும். மன்னித்து விட்டேன், இனிமேல் ஒழுங்காகன்னு போயிட்டார். மறக்க முடியாத பாடம் அது. உண்மை மாறவே ஒரே மாதிரி தான் சொல்லலாம். பொய்க்கு தான் பல வடிவங்கள். எம்பெருமானுடைய அறிவு எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் உண்மையான கான்ஸ்டன்ட். நம்ம அறிவு மாறிகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி இப்படி இருக்கும், இன்னொரு மாற்றி சொல்லுவோம். அப்பேற்பட்ட பொய்யறிவற்றவன் மெய்யறிவே உடையவன், ஒரே மாதிரியான அறிவை உடையவன், மாறுதல் இல்லாத அறிவை உடையவன். இல்லையா, அவனு தான் பொய் சொல்லியிருக்கானே, எங்கே சொல்லலாம். அவன் தான் தூண்டி விட்டான் தர்மபுத்திரரை. தர்மபுத்திரா, இந்த துரோணனை வீழ்த்துவது கஷ்டம் நம்ம குருதேவனை. நேற்றுக்கு நைட்டு போய் கேட்டபொழுது, நீ இந்த உன்னை வென்றால் தானே போரில் ஜெயிக்க முடியும், துரோணாச்சாரியை உண்மை வெல்லுவது எப்படின்னு கேட்டால் அவர் என்ன ஐடியா சொன்னார் நமக்கு, என்னை வெல்லவே முடியாது. யாரேன்னு என் பிள்ளைக்கு உசுறு போயிடுத்து என்கிட்ட சொல்லிட்டா, அப்போ தான் ஆயுதத்தை கீழே போட்டுருவேன், படித்து தான் கொள்ளலாம். இந்த மனுஷன் இவ்வளோ கெஞ்சின உடனே ஆகா நான் விளைவிக்கிறேன் போனாரா, அவர் அப்படி தான் அடிக்கணும். அதனால் அவர்கிட்ட போய் அஸ்வத்தமா மாண்டு போயிட்டான்னு சொல்லிடுவோம். உடனே அந்த டென்ஷனில் அவர் ஆயுதத்தை போட்டுருவார். அந்த சமயத்தில் திருஷ்டத்யும்னாவை கொல்லவே பறந்த போய் அவர் கொல்லட்டம் என்று சொன்னான் கண்ணன். இந்த யோஜனை தர்ம நிராகரித்தார். அது எப்படி கிருஷ்ணா பொய் சொல்கிறது, அடவால பொய் சொல்ல மாட்டீரா, சரியா இங்கே வா பீமா, அங்கே ஒரு யானை இருக்கு பாரு, ஈஸ்வரன் தான். இந்த யானைக்கு அஸ்வத்தாமா என்று பெயரிடுகிறோம். அஸ்வத்தாமா என்று துரோணர் பிள்ளை பெயர். அந்த பெயரை அந்த யானைக்கு சூட்டி அதுக்கு பெயர் சூட்டு விழா பண்ணினான் டெம்பரரியாக. அர்ஜுனா ஓங்கி, அர்ஜுனா பக்கத்தில் இருக்கான், பீமா ஓங்கி அடித்து கொருடு யானைன்னார். பீமனுக்கு 10,000 யானை வலிமை. அதனால் ஒரு அடி அடித்தா யானை போயிடுது. ஒரு திருமலாச்சு சொன்ன அஸ்வத்தாமா போயிடுது. அஸ்வத்தாமா பீமன் அஸ்வத்தாமை கொண்டுட்டான்னு சொல்லு அப்படின்னார். நான் அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு பொய்யாச்சு, யானை தானே போச்சுன்னா. சரியா அப்படியே சொல்லு, பீமன் அஸ்வத்தாமாவே கொண்டுட்டான், ஆனால் அது யானைன்னு சொல்லு சொன்னால் நாங்களாம் அது யானை கிடைச்சா எல்லோரும் சங்கு ஊதிடுவோம், வெற்றி சங்கு.
துரோணருக்கு காதில் விழாது. நீ சொன்னது உண்மையை நினச்சி ஆயத்தை போட்டுற அடிச்சிடலாம். சரி, அங்கே போய் பீமனே சொன்னான், ஓ இங்கே சண்டை போடுற யானையை கொண்டுட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி, அஸ்வத்தாவை கொண்டுட்டு தெரியுமா அப்படின்னு தர்மராஜரை கேட்டார் துரோணர். உண்மைதான், ஆமாம் அஸ்வத்தாமை கொன்றான் பீமன் அப்படின்னு நிறைய பார்க்கலாம். பட 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 எல்லா வாத்தியத்தையும் இசைக்க வச்சான். பேரியெல்லாம் கண்ணாமினான், சங்கையை ஊதினான். அது ஒரு யானைன்னு இவர் சொன்னது அவருக்காக தான் வருது. இப்படி பண்ணினாரே பெருமாள் போய் சொன்னாரா இல்லையா? அடையப்பா அவசரப்படுறியே, உலக இதத்துக்காக சொன்னார். அது வாய்மை. ஆனால் வாய்மை தான் பகவான் பண்ணுவாருடைய. பகவானுடைய அறிவு எப்பொழுதும் மெய், பேச்சும் மெய், அறிவே மெய், அதன் பேச்சும் மெய். எனவே பகவானுக்கு சத்யதீஹி என்று பெயர். இந்த அற்புதமான திருநாமத்தை நாரதர் சொல்லி ரசிக்கிறார். இந்த திருநாமத்துக்கு பின்னணியான ஸ்லோகத்தை சத்யாமதிரியஸ்ய ஜகத் பிரசித்தா சதா ஸ்வயம் பூதஹிதே ரதாஜ அஸ்வர்ஜவத் திரௌணிவதேன மித்யா பின்னே பீமேன தன்னாம கஜ பிரகத்யாக. இதற்கு தமிழ் பாட்டு. எவனுடைய மதி என்றும் மாறா நிலைத்ததோ அம்மதியே சத்தியம், அவனே சத்தியதி. அதுவே உலகுக்கு அருளிட வல்லது, அதுவே பொய்யில்லது. எனவே அஸ்வத்தாமா மாண்டான், அது யானை என கூறியதும் உண்மையாமே, அவனும் சத்யதி பெயரவனாமே. எங்கே கலந்து ஜெபியுங்கள். சத்யதியே நமஹா, நமோ வெங்கடேஷாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.